வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உத்திர நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரகசியத்தை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உத்திரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட குண அமைப்பு, குடும்பம், தொழில், இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், திசை பலன்கள், இவங்க வழிபட வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய நல்ல காரியம், சொல்ல வேண்டிய மந்திரம், பொருந்தாத நட்சத்திரங்கள், இதை பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் இது நட்சத்திரங்களோட வரிசையில் எத்தனாவது இடத்தை பிடிக்கிறது? 12வது இடத்தை பிடிக்கிறது. இதன் அதிபதி சூரிய பகவான் ஆவார். இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசிக்கும் 2, 3, 4ஆம் பாதங்கள் கன்னி ராசிக்கும் உரியதாகும். இது ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இது உடலின் முதுகெலும்பு பகுதியை முதல் பாதமும் 2, 3, 4ஆம் பாதங்கள் குடல், சிறுநீர்ப்பை, கல்லீரல் போன்ற பாகங்களை ஆளுமை செய்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய எழுத்துக்கள் டே, டோ, ப, பி ஆகியவை. தொடர் எழுத்துக்கள் பா, டி ஆகியவை ஆகும். குண அமைப்பு. இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திராதிபதி சூரிய பகவான் என்பதால் நல்ல மன வலிமையும், உண்மை பேசும் குணமும், கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும், நல்ல அறிவாற்றல் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கம்பீரமான நடையும், பெண்களை கவரும் உடலமைப்பும் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. இவர்களை கண்டவர்கள் மேலும் மேலும் பேசவும் பழகவும் ஆசைப்படும் அளவிற்கு வசீகர தோற்றம் உடையவர்களாகவும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அனைவரையும் கவரக்கூடிய பேச்சாற்றல் இருந்தாலும் குறைகளை கண்டால் முகத்தில் அடித்தாற்போல் பேசக்கூடியவர்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் தங்களுடைய நிலைமையிலிருந்து தடமாறாமல் சமாளிப்பார்கள். அனுபவ அறிவு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு அதிகம் இருக்கும். எவரையும் அலட்சியம் செய்ய மாட்டார்கள். தன்னலத்தை விட பிறர் நலத்தை பேணி காப்பார்கள். இவங்க சிக்கனத்தை கையாள்பவர்களாகவும் சுயமரியாதையும் கண்ணியமும் உடையவராகவும் இருப்பார்கள். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப அமைப்பை பற்றி பார்க்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் பாசமும் கொண்டிருப்பார்கள். முன்கோபத்தால் சிறு சிறு வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். இளமை காலத்தில் சிறு துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் 30 வயதிலிருந்து செல்வம், செல்வாக்கு யாவும் சேரும். பூர்வீக சொத்துக்கள் அதிகம் இருந்தாலும் தங்களுடைய சொந்த முயற்சியால் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் போன்றவற்றை குமிப்பார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள். அடிக்கடி பசி எடுத்தால் சிறுகவே உணவுகளை உண்பார்கள். சிறு வயதிலேயே தாய் அல்லது தந்தையை இழக்க வேண்டியிருக்கும். மனைவி, பிள்ளைகளின் மீது அதிக அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள். தொழில். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதிடமும் அறிவாற்றலும் அதிகம் இருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து அதில் பல ஆட்களை வேலை வைத்து வாங்குபவர்களாகவோ இருப்பார்கள். தொழிலாளி, முதலாளி என்ற பாகுபாடின்றி அனைவரையும் சமமாக நடத்துவதால் நல்ல மனதுள்ளவர்கள் என்ற பெயரும் இவர்கள் எடுப்பார்கள். யார் மனதையும் புண்படுத்தாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவார்கள். வேத சாஸ்திரம் மற்றும் ஜோதிடம், கலை, இசை போன்றவற்றாலும் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும். எந்த ஒரு போட்டி பொறாமைகளையும் தவிடு பொடியாக்கக்கூடிய அளவிற்கு மனோதிடம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நோய். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதுகில் வலியும், கழுத்து வலியும், இரத்த கொதிப்பு, இரத்த நாளங்களில் அடைப்பும், மூளை நரம்புகளில் இரத்த அடையும் உண்டாகும். உடல்நிலையில் பலவீனமாக இருப்பார்கள். திசை பலன்கள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் திசையாக வரும் சூரிய திசை 6 வருடங்கள் அமையும் என்றாலும் பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிட்டு மீதமுள்ள சூரிய திசை காலங்களை அறியலாம். சூரிய பகவான் பலம் பெற்று கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைந்திருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம், தந்தைக்கு முன்னேற்றம் கொடுக்கும். பலமிழந்திருந்தால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தந்தைக்கு கெடுபலன்களையும் உண்டாக்கும். 2வதாக வரும் சந்திர திசை காலங்களில் ஜல தொடர்புடைய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கல்வியில் ஏற்ற இறக்கமான சூழலை உண்டாக்கும். 3வதாக வரக்கூடிய செவ்வாய் திசையிலும் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படாது என்றாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேற்றத்தை அடைந்துவிட முடியும். 4வதாக வரும் திசை ராகு திசை. மொத்தம் 18 வருட காலங்கள் நடைபெறும். ராகு நின்ற வெட்டதிபதி பலம் பெற்றிருந்தால் பல வகையில் யோகத்தை உண்டாக்கும். குரு திசை காலங்களும் ஓரளவுக்கு ஏற்றத்தை அளிக்கும். 6வதாக வரும் சனி திசை காலங்கள் உயர்வான அந்தஸ்தினை அள்ளி அள்ளி உங்களுக்கு கொடுக்கும்.
உத்திர நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல மரம் அலரி மரமும் இலந்தை மரமும் ஆகும். இம்மரத்தை தொடர்ந்து வழிபாடு செய்வதால் நிறைய நற்பலன்களை அடைய முடியும். இந்த நட்சத்திர ஜோடியை மார்ச் மாதத்தில் இரவு 12 மணிக்கு மேல் வானத்தில் காண முடியும். செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூ முடித்தல், தாலிக்கு பொன் உருக்குதல், திருமணம், சீமந்தம், புதிய வாகனம், ஆடை அணிகலன்களை வாங்குதல், வியாதிக்கு மருந்து மேற்கொள்ளுதல், தெய்வ பிரதிஷ்டை செய்தல், விதை விதைத்தல், வியாபாரம் தொடங்குதல், புதிய வேலையில் சேர்தல், குளம் கிணறு வெட்டுதல், ஆயுத பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற நல்ல காரியங்களை செய்யலாம். வழிபாட்டு ஸ்தலங்கள். கரவீடம், இது வடகண்டம் என தற்போது அழைக்கப்படும் கருவீர ஸ்தலத்தில் கரவீரநாதனாகவும் அன்ன பிரஷய மின்னம்மையாகவும் அருள்பாலி ஸ்தலத்தின் ஸ்தல விருட்சம் அலரி மரமாகும். இது திருவாரூர் மற்றும் கும்பகோணம் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காஞ்சிபுரத்து மேற்கே இருக்கும் திருப்பனங்காட்டில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அமிர்தவள்ளி தாயார் உடனுரை பனங்காட் ஈஸ்வரரையும் வணங்கலாம். ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகிலுள்ள திருக்குளத்தை என்னும் ஊரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ குழந்தை வள்ளி தாயார், ஸ்ரீ அலமேலு மங்கை தாயார் உடனுரை ஸ்ரீ சேரநாத பெருமானையும் வழிபடலாம். சென்னை பாடியில் திருவள்ளி தாயத்தில் உள்ள ஸ்ரீ தாயம்மை உடனுரை ஸ்ரீ வள்ளி சாரரையும் வழிபடுவது நல்லது. சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூற வேண்டிய மந்திரம்: ஓம் மகாதேவியை சவித்மகே விஷ்ணு பத்னையை சதிமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயா. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை அடையலாம். பொருந்தாத நட்சத்திரங்கள். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் திருமணம் கூடாத நட்சத்திரங்கள் கிருத்திகை, புனர்பூசம், விசாகம், உத்திராடம், பூரட்டாதி ஆகிய ஆண் பெண் நட்சத்திரங்களை திருமணம் செய்யவே கூடாது. உத்திர நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் திசை பலன்கள் நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். திசை காலங்களில் எப்படி நடந்துக்கணும்னு பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் வரும்னு சொல்லியிருக்கேன், அதிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.